ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18 வசனங்கள் முடிய. யாக்கோபு 5:13 முதல் 18. தியான வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 5:17. எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு, எலியா ஆகியோர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஏனோக்கை குறித்து தியானித்தோம். தொடர்ந்து எலியாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவன் என்பதை நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். இன்று அவனிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த ஒரு காரியம், அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான். அவன் ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பதஷ்டப்படுகிற கூட்டத்தை பார்க்கிறோம், பயப்படுகிற கூட்டத்தை பார்க்கிறோம், வெட்கப்படுகிற மக்களை பார்க்கிறோம், வார்த்தைகள் வரவில்லை ஜெபிப்பதற்கு என்று கலங்குகிற மக்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை எனக்கு இன்றைக்கு அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், இந்த பாடுகள், அந்த பாடுகள், எனக்கு ஜெபிப்பதற்குரிய ஒரு மூடு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சில கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். ஜெபித்து என்ன கண்டோம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி சோர்வு மேலிட்டினாலே சொல்லக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்களே அல்ல. எலியாவினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவன் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி கொடுத்திருக்கிறார், அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபிப்பதற்கு உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய பாடுகள், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஜெபிப்பதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தடையாக இருக்க முடியாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினவன் தான் இந்த எலியா. ஆம், அவன் ஜெபிக்காமல் இருப்பதற்கு நீங்களும் நானும் என்று சொல்லுகின்ற 1000 காரணங்களை அவனும் சொல்ல முடியும். ஆனால் அது இல்லை. ஜெபிப்பதற்கு எந்த ஒரு காரியமும் எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய சூழ்நிலைகளோ, நான் சந்திக்கின்ற பாடுகளோ, நெருக்கங்களோ, என்னை வந்து உபத்திரவப்படுத்துகிற பலவிதமான தேவையற்ற காரியங்களோ, இவை யாதொன்றும் எனக்கு என்னுடைய ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பிரிப்பதற்கு முடியவே முடியாது என்பதை எலியா நமக்கு நன்றாக எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே எலியா தனக்காக வாழாமல் தேவனுக்காக ஊழியம் செய்து தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், தேவனுடைய கட்டளையின்படி கீழ்ப்படுகிறவனாக இருந்தவன். ஆகையினாலே தேவனுக்காக இருந்த அவனுடைய வாழ்க்கையிலே, நான் தேவனுக்காக இத்தனை பாடுகள் பட்டும் ஏன் எனக்கு இந்த நெருக்கங்கள், பாடுகள் என்று சொல்லி அவன் என்ன செய்யவில்லை? ஒதுக்கி விடவில்லை, ஒதுங்கியும் விடவில்லை. ஜெபம் அவனுடைய மூச்சாக இருந்தது. அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் கருத்தாய் ஜெபிக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய ஏழ்மை நிலை குறுக்கிடவில்லை. நம்மை போல் அவன் ஏழ்மையானவனாக இருந்தான். அவனுடைய அனுதின வாழ்வாதாரத்திற்கு கூட மற்றவர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை ஏழ்மையான நிலை! ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவனுடைய ஏழ்மையான நிலையை பாருங்கள். அவனுடைய தரித்திரமான ஒரு நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். நம்மை போல பாடுகள் நிறைந்தவனாக இருந்தான். ஆற்றங்கரையிலே தங்கியிருக்கிறான். ஆற்றிலிருந்து மீன்கள் அவனுக்கு கிடைக்கின்றன. ஆனால் ஆற்று தண்ணீர் வற்றி போகிறது. அவன் தன்னுடைய படுக்கையை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அங்கேயும் போகிறான். ஒரு ஏழையான விதவியினுடைய வீட்டிற்கு செல்கிறான். அங்கேயும் அவன் என்ன செய்கிறான்? கஷ்டங்களையும் பாடுகளையும் அவன் சகித்து கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏழ்மையா, உங்களை குறித்து சொல்லப்படுகிற நிந்தையான வார்த்தைகளா? அந்த விதவையின் மகன் இறந்து விடுகிறான். நீர் வந்தபடியினாலே தான் என்னுடைய மகன் இறந்தான் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறாள், நிந்திக்கிறாள். இது தேவையா?
ஊழியக்காரனுக்கு இந்த நிந்தையான வார்த்தை எதற்கு? தேவனை சார்ந்திருக்கிற மகனுக்கு இந்த நிந்தையான வார்த்தைகள் உண்டா? உண்டு. உங்களை குறித்து நீங்கள் தீதாய் சொல்லப்படுகின்ற பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. உங்களை குறித்து யாராவது விரோதமான வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்றால் தேவன் உங்களிலே செயலாற்றுகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஜெபிக்கும் கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்றால், ஆண்டவரோடு உறவு கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இருப்போம் என்றால், ஆண்டவரோடு ஐக்கியமுடையவர்களாக நாம் இருப்போம் என்றால், இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் ஏழ்மையானவர்களாக, நிந்தையை சகித்து கொண்டிருக்கிறவர்களாக, பாடுகளின் வழியாக கடந்து போகிறவர்களாக இந்த உலகத்திற்கு தென்படலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு வலிமையை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். இங்கே யாக்கோபு கூறுகின்ற பொழுது, எலியா தன் ஜெபத்தினாலே வானத்தை அடைக்கவும் திறக்கவும் தக்க அதிகாரம் உள்ளவனாக இருந்தான் என்பதைத்தான் அவர் அங்கே குறிப்பிடுகிறார். கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவன் ஜெபித்தான். தன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரை அவன் போராடினான் என்பதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 42 முதல் 45 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது தேவனோடு உள்ள ஒரு உறவு. தேவனோடு உள்ள ஒரு உறவு. தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளும் மட்டுமாக அவன் வைராக்கியமாய் ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். கருத்தாய் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய கவனம் சிதறடிக்கப்படாமல், தன்னுடைய நோக்கம் அல்லது குறிக்கோள் சிதறடிக்கப்படாமல், தேவனாலே எல்லாம் முடியும் என்று சொல்லுகின்ற விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்கிறான். மெய்யான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்பதாக 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கருத்தாய் ஜெபிக்கிறான், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய மனநிலை, என்னுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது? ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை காணப்படுகிறோமா? உறுதியற்ற, நிச்சயமற்ற, விசுவாசமற்ற நிலையிலே, ஆமாம், ஜெபித்து என்ன பலனை கண்டேன், ஏதோ ஜெபிக்கப் போகிறேன், ஆனால் ஒன்றும் கிடைக்காது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி அவிசுவாசத்தின் மகனாக மகளாக நம்முடைய ஜெப வாழ்க்கை பிரதிபலிக்கிறதா? யோசித்து பார் தேவனுடைய பிள்ளையே. அவன் தேவனுடைய சமூகத்தில் கருத்தாய் ஜெபிக்கிறான், கரிசனையோடு ஜெபிக்கிறான், சிந்தாமல் சிதறாமல் தேவனுடைய சமூகத்தில் நான் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்தவனாக அவன் ஜெபிக்கிறான். என்று நம்முடைய ஜெப வேளையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? தனி ஜெபமாக இருக்கட்டும், குடும்ப ஜெபமாக இருக்கட்டும், ஆலய ஆராதனை ஜெபமாக இருக்கட்டும், நாம் எவ்விதமாக ஜெபிக்கிறோம்? ஜெபத்தின் வேளையிலே எத்தனை இடையூறுகள் வந்து நம்மை குறுக்கிட செய்கின்றன. தொலைபேசி அடிக்கிறது, அலைபேசி அடிக்கிறது. ஒருவேளை நாம் முழங்கால் பட்டு ஜெபிக்க இந்த வேளையில் தான் யாரோ ஒருவர் வெளியே இருந்து கதவை தட்டு கொண்டு இருக்கிறார். இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்முடைய ஜெப வேளையிலே குறுக்கிடுகிறார்கள். பலவிதமான காரியங்கள் காணப்படுகிறது அல்லவா? இவைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவைகளை தாண்டி அதற்கென்று நாம் சமயம் குறித்தவர்களாக, என்னுடைய முதல் மணி வேளை என் ஆண்டவருக்கு, யாருடைய சத்தமும் என்னுடைய காதுகளிலே கேட்பதற்கு முன்பாக என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க என் ஆண்டவரோடு பேச நான் விரும்புகிறேன் என்று சொல்லுவது தான் கருத்தான ஒரு ஜெபம், கவனம் சிதறடிக்கப்படாத ஒரு ஜெபம், சிந்தனையிலே மாற்றமில்லாத ஒரு ஜெபம். ஆம், கரிசனையோடும் பரிவோடும் ஏறெடுக்கின்ற ஒரு ஜெபம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசமுள்ள ஜெபத்தை அவன் ஏறெடுத்தான். விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். ஆம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதாக இருக்கிறது என்பதாக 16வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எவைகளை கொண்டு வருகிறது? அவர்களை தேவனுக்கு அருகில் கொண்டு வந்து சேர்க்கிறது. நீங்களும் நானும் ஏறெடுக்கின்ற அந்த ஜெபம், ஊக்கமான ஜெபம், ஆண்டவர் அண்டையிலே நம்மை கொண்டு வருகிறது. ஆவியினால் நிறைந்த வாழ்க்கைக்கு நமக்கு வழி உண்டாக்குகிறது. ஊழியம் செய்வதற்கு வேண்டிய ஆவியின் வல்லமையை நமக்கு கட்டளையிடுகிறது. தேவ பக்தியில் முன்னேற வல்லமையை தருகிறது. ஆவிக்குரிய நிலையிலே நம்மை ஒன்றாக கட்டி எழுப்ப முடிகிறது.
கிறிஸ்து அவர்களுக்காக என்னென்ன வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறந்து போகக்கூடாது. ஊக்கமான ஜெபம் தேவனுடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. தேவனோடு நம்மை நெருங்கி உறவு கொள்ளச் செய்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனிடத்தில் நாம் ஏறெடுக்கும் ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். இயற்கையின் சக்திகளையும் மீறி தேவன் கிரியை செய்வார் என்று எலியாவுக்கு மிகுந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தது. ஒரு நீதிமான் செய்யும் ஊக்கமான விசுவாசமுள்ள வேண்டுதல் காரியங்களை மாற்றிவிடும் என்று நம்பினார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறுக்கிடச் செய்யும் ஜெபத்தின் வல்லமையின் மீது நமக்குள்ள உறுதியான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கெடுக்கக்கூடிய எந்த போதனைகளையும் உபதேசங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட போதனைகளில் ஒன்று விதி என்று சொல்லுவார்கள். அது அவனுடைய தலைவிதியா தலையெழுத்தையா என்று சொல்வார்கள். இல்லை, என் தேவனுடைய கரத்தின் வரைபடமாக இருக்கிற உனக்கும் எனக்கும் நம்மை அவர் தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆம், அவருடைய சித்தத்திற்கு நீயும் நான் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய திவ்ய முகத்தை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கருத்தாய் ஜெபிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பிக்கொள்ள நாங்கள் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் விழித்திருந்து கருத்தாய் உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருக்க எங்களுக்கு வேண்டிய பலனை சத்துவத்தையும் தேவரீர் தந்தரல வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.